வருகிறது. ஔவையார் இயற்றிய நல்வழி என்ற நூலிலிருந்து 14வது பாடலும் விளக்கமும் வழங்குகின்றார். தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளரும் செந்தமிழ் தேனியுமான என் எல்நாதன் ஐயா அவர்கள். வாருங்களையே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம். வணக்கம். ஔவையார் இயற்றிய நல்வழி எனும் தலைப்பில் என்னுள் பதிந்த நல்வழியில் உள்ள பாடலையும் பொருளையும் வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. ஔவையார் இயற்றிய நல்வழி 14வது பாடல். பிச்சைக்கு மூத்த குடி வாழ்க்கை பேசுங்கால் இச்சை பல சொல்லி இடித்து உண்கை சீச்சி வயிறு வளர்க்கைக்கு மானம் அழியாது உயிர் விடுகை சால உறும். பிச்சைக்கு மூத்த குடி வாழ்க்கை பேசுங்கால் இச்சை பல சொல்லி இடித்து உண்கை சீச்சி வயிறு வளர்க்கைக்கு மானம் அழியாது உயிர் விடுகை சால உறும். பேசுங்கால் சொல்லுமிடத்து பிச்சைக்கு மூத்த குடி வாழ்க்கை பிச்சை எடுத்து உண்பதைக் காட்டிலும் இழிவான பெரிய குடும்ப வாழ்க்கையானது பல இச்சை சொல்லி இடித்து உண்கை பலவாறான ஆசை வார்த்தைகளை கூறி ஒருவரை அடுத்து இடிபட்டு வாங்கி உண்பதானது சீச்சி, இது என்ன கேவலம். வயிறு வளர்க்கைக்கு இப்படி வயிறு வளர்ப்பதைக் காட்டிலும் மானம் அழியாது மானம் கெடாமல் உயிர் விடுகை உயிரை விட்டுவிடுவது சால உறும் மிகவும் பொருந்தும். அதாவது பிச்சை எடுத்து உண்பதைக் காட்டிலும் இழிவானது பிறரிடம் ஆசை வார்த்தைகளை கூறி அவமானத்துக்கு ஆளாகி வயிறு வளர்ப்பதாகும். அதை காட்டிலும் மானத்தோடு உயிரை துறப்பது உயர்வாகும். மீண்டும் பாடலை பார்ப்போம். பிச்சைக்கு மூத்த குடி வாழ்க்கை பேசுங்கால் இச்சை பல சொல்லி இடித்து உண்கை சீச்சி வயிறு வளர்க்கைக்கு மானம் அழியாது உயிர் விடுகை சால உறும். இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் நல்வழியில் உள்ள பாடலையும் பொருளையும் பார்ப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கு நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. நேயர்கள் இதுவரை கேட்டது ஔவையார் இயற்றிய நல்வழி என்ற நூலிலிருந்து 14வது பாடலும் விளக்கமும் கேட்டீர்கள். வழங்கியவர் தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளருமான செந்தமிழ் தேனி என் எல்நாதன் ஐயா அவர்கள். மிக்க நன்றிகள் ஐயா. மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள். நன்றி, வணக்கம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம். இது தமிழருவி வானொலி, ஜெர்மனி.